ஆக்சுவலி நான் எதுக்கு இதை பண்றோம் அப்படின்னா, விதை மூலமா போட்டு வளர்த்தோம்னு 100 லேட் ஆகும். 100 விதை போட்டீங்கன்னா லேட் ஆகும். எல்லாமே எல்லா முளைக்காது. விதையுமே முளைக்குமா அப்படின்றது டவுட். வருஷம் ஆகும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், இதே மாதிரி நம்ம கொய்யா மரம் 100 மரம் வளர்த்துட்டு போயிடலாம். ஏன் இந்த மரத்தோடது வேணும் அப்படின்னா, இந்த மரத்தோட காயோட டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். இந்த மரத்துல இருக்கிற காய் எனக்கு ரொம்ப இனிப்பா இருக்கும். என் மரத்துல இருக்கிற இப்ப அவர் வீட்டுல இருக்க மரம் டேஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னா, அந்த மரத்தை இந்த மாதிரி நீங்க ஒட்டு வச்சு எடுத்தீங்கன்னா, இந்த ஒட்டுக்கண்ணு அங்க என்ன டேஸ்ட் இருக்கோ அதே மரம் டேஸ்ட் தான் உங்க வீட்டுல இருக்கிறது இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த முறையை நம்ம வந்து பயன்படுத்துறோம். தெரியும் வெளியே ஃபுல்லா வேர் தெரியும். நல்லா அந்த வேர் நல்லா ஃபார்ம் ஆனது ஃபுல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எடுத்த உடனே ஃபுல்லா கட் பண்ணிடக்கூடாது. 45 நாள்ல என்ன பண்ணணும்னா, இதோட கட் பண்ணு. இந்த இடத்துல முதல்ல பாதி வாசி நீங்க பாதி வரைக்கும் நீங்க கட் பண்ணி விட்டுறணும். அதுக்கடுத்து ஒரு வாரம் கழிச்சோ இல்ல ஒரு 2 வாரம் கழிச்சு நீங்க இது கொஞ்சம் பண்ணிட்டு கொஞ்சம் பிரிக்கணும். முதல்ல இந்த இடத்துல பாதியா இப்படி கட் பண்ணிடணுமா, இவ்வளவு தூரத்துக்கு கட் பண்ணிட்டு, ஏன்னா அப்படின்னாதான் வந்து எடுத்த உடனே வேர் விட்டுடுச்சுன்னு சொன்னோம்னா இதை நம்பி இருக்கு. இதாக கூடாது. கொஞ்சம் பாதி இது பண்ணி ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ட்ரைனிங் கொடுத்து பாதி நல்லா வந்ததுக்கு அப்புறம் உனக்கு பாதி சாப்பாடு தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு 45 நாள் 2 வாரம் அது பழகிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃபுல்லா இது பண்ணிட்டு வச்சு அப்புறம் நம்ம தனியா ஃபுல்லா தண்ணி தான் கொடுத்து நம்ம வளர்த்தோம் அப்படின்னா கரெக்டா வளர்ந்துரும். அதுக்காக தான் இது கொடுக்குறோம்.